திருமிகு லட்சுமி, இந்த செய்தியாளர் சந்திப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியதை வைத்து பார்க்கிற போது அவருடைய கை கூட்டணி அடிப்படையில் ஓங்கி இருப்பதாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா? அவருடைய கை ஓங்கி இல்ல இருந்திருந்தா டெல்லிக்கான இந்த பயணமே இருந்திருக்காது. முடிவுகளை அவர் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருந்தா அமித்ஷாவினுடைய அழைப்புக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்புக்கோ அங்க போயிருக்க வேண்டாம், இல்ல இவர் அப்பாயின்மெண்ட் கூட கேட்டிருக்க வேண்டாம், இந்த சந்திப்பே நடந்திருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த மீட்டிங் முதல் 15 நிமிஷம் நிர்வாகிகளோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறார். அந்த 15 நிமிடத்துக்கு பிறகு இவங்க எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. அடுத்து ஒரு 20 நிமிஷம் தனியா அவரும் அமித்ஷா அவர்களும் இருந்த மீட்டிங் தான் அது. அதில் கூட ஒரு தொழிலதிபர், அவர் டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்காரு அங்க. அப்போ அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா, அவங்களுடைய அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பழைய எதிரிகளையும் என்டிஏவினுடைய புதிய கூட்டாளிகளையும் எப்படி கூட்டணிக்குள் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான். இதுதான் அதுல விஷயமே. அதாவது ஓல்ட் ரைவல்ஸ் அண்ட் நியூ ஆலிஸ், அவ்வளவுதான். இத எப்படி இந்த பவரை பேலன்ஸ் பண்ணணும். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரையும், சசிகலாவுக்கு உள்ள இடமே கிடையாது. அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இனிமேல் சசிகலா அதிமுகவுக்குள்ளாகவும் சரி என்டிஏவுக்குள்ளாகவும் சரி அவங்களுக்கு இடமில்லை. ஏன்னா இப்ப சமீபத்தில் வந்த அந்த சிபிஐ எஃப்ஐஆர் அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். அந்த டிமானிட்டைஸ்ட் கரன்சியில் அவங்க காஞ்சிபுரத்தில் வாங்கின அந்த சுகர் மில் அதனுடைய எஃப்ஐஆர் லீக் ஆனதை வச்சு அதை புரிஞ்சுக்கலாம். சசிகலாவுக்கு அங்கே இடமில்லை. டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் மீண்டும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் மீண்டும் அவங்களுக்கு அதிமுகவுக்குள்ளாக இடம் வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் தான் இருக்காரு, ஆனால் அவருடைய பழைய பதவிகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படணும். இவங்க 2 பேரையும் திரும்பவும் அதிமுகவுக்குள்ளாக சேர்த்துக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் வலுவாக இருந்தது இது வரைக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு இடமே இல்லைன்னு மறுத்துட்டாரு. இந்த மீட்டிங்லையும் அதுதான் அவருடைய ஸ்டாண்டா இருந்தது. அவர் அவங்கள இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்ல அமித்ஷா அவர்கள் நீங்க ஏடிஎம்கேக்குள்ள அவங்கள சேர்க்கல அப்படின்னாலும் என்டிஏவுக்குள்ள அவங்க கான்ஸ்டியூவன்ஸா இருக்கணும் அப்படின்றதான் அவங்க விரும்புறாங்க. ஏன்னா தினகரன் 2021 பெற்ற வாக்குகளும் அதற்கு பிறகு 2024 பெற்ற வாக்குகளும், 2024 தினகரனும் அவருடைய கட்சியினரும் பெற்ற வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சில இடங்கள்ல வலு சேர்த்தது. அந்த 18% அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 2021 சவுத்துல கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் அதிமுக பிஜேபியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதித்தது தினகரன். அதனால தினகரன் இந்த கூட்டணியில நீடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க பிஜேபி தரப்புல இருந்து திரும்ப அதை வலியுறுத்துறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மீட்டிங்லயும் அவர் திரும்பவும் அதை தான் வலியுறுத்தியிருக்கார். இப்போ இது இன்கன்க்ளூசிவான மீட்டிங் தான். திரும்பவும் அக்டோபர் 2nd or 3rd வீக்ல அல்லது ஒன்று தீபாவளிக்கு முன்னோ இல்லை தீபாவளிக்கு பிறகோ மீண்டும் இதே போன்றதொரு சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எடப்பாடி கை ஓங்கி இருக்கானா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, டெல்லி செல்றதற்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பு பேச்சில் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்துறார், அவங்கள நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், ஏன் சேர்த்து கொள்ள மாட்டோம்ங்கிற காரணங்களையும் பட்டியல் போடுறாங்க. டெல்லி போயிட்டு வராரு, மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, அதே காரணத்தை மீண்டும் உறுதிபட தெரிவிக்கிறார். அப்போ டெல்லி செல்வதற்கு முன்பின் அவருடைய நிலைப்பாடு மாறலைனாவே கை ஓங்கி இருக்குன்னு தானே அர்த்தம்? இல்ல, நிலைப்பாடு மாறல. நான் திரும்பவும் அதை தான் சொல்றேன். என்டிஏக்குள்ள அவங்கள வச்சுக்கணுங்கிறத நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க. என்டிஏக்குள்ள அதிமுக வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த என்டிஏ கலகலன்னு ஆயிடுச்சு. ஓபிஎஸ் வெளியில போயிட்டார், டிடிவி தினகரனும் வெளியில போயிட்டார். பாமக அந்த ஸ்ட்ரென்த் இல்ல. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைனால கட்சி பிரிஞ்சு நிக்குது. தேமுதிகவும் அதிமுக எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா கொடுக்கல அப்படின்றதுக்காக அவங்களும் நாங்க ஜனவரியில தான் பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்டிஏ இதுக்கு முன்னால இருந்த அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. ஏடிஎம்கே கூட்டணியும் இதுக்கு முன்னால 2024 தேர்தலில் இருந்த ஸ்ட்ரென்த் இல்ல. அப்போ நீங்க கூட்டணியே கலகலன்னு ஆயிடுச்சு. அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய முடிவுக்காக, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கலாம், அரசியலாம் நிறைய இருக்கலாம். ஆனா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அடுத்த தேர்தல் தோர்த்துட்டாலோ இல்ல அடுத்த தேர்தலில் வாக்குகள் குறைவாயிருச்சோ அப்படின்னா தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ அல்லது செங்கோட்டையனோ
இவங்க யாராவது ஒருத்தர் அவரோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே அவரை வந்து ஏத்துக்கல அப்படின்னாலும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்ல, சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்ல. ஒருவேளை இவங்க வந்தா, ஏன்னா இவங்க எல்லாருக்குமே, இவங்க 3 பேருக்குமே ஒரு கட்டத்திலையும் அவர் சபார்டினேட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க செங்கோட்டையனுடைய ஷேடோவிலேயே தான் அவருடைய ஏர்லி பொலிட்டிக்கல் டேஸ் அப்படிதான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு டிடிவி தினகரன், இன்னும் சொல்ல போனா டிடிவி தினகரனுக்கு இந்த 2017 கவுண்டர்மேண்ட் ஆட்சியில் ஆர்கே நகர் எலெக்ஷன், அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ டிடிவி தினகரனுக்காகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த கேபினெட்ல இவரும் ஒரு அமைச்சர். இப்போ எல்லாருக்கும் கீழே பணியாற்றக்கூடியவரா இருந்த போது, இனி ஒருவேளை இவங்க எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்கனாலும் இல்ல என்டிஏல கான்ஸ்டியூவன்ஸா இருந்தா கூட ஒருவேளை தோத்துட்டா அதற்கு பிறகு இவங்க எல்லாரும் நம்மளை சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதனாலதான் அவங்களுக்கு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்பாக திரு டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அழுத்தமா அவர் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. இதுல மட்டும் இல்ல, இதற்கு முன்பான செய்தியாளர் சந்திப்பிலையும் என்டிஏ பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணியில திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு மீண்டும் முன்னிறுத்தப்பட்டா அதுல நாங்க இடம்பெற மாட்டோம்னு சொல்றாருல. இதுல என்டிஏல டிடிவி அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாம தானே போகும். ஒருவேளை ஏடிஎம்கேல அதிமுக தான், இவர் தான், எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத பாஜக ஒத்துக்கிட்டா, இன்னும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது இதுவரைக்கும் தெளிவாக எந்த இடத்துலையும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க, லார்ஜர் கான்ஸ்டியூவன்ட் வந்து ஏடிஎம்கே தான் சொல்றாங்க, அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில். இது எல்லாமே சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் ஒரு முறை கூட அவர் இன்னைக்கு கூட டிடிவி தினகரன் சொல்றது, அமித்ஷா அவர்கள் சொல்லட்டும் யாரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத அவர் சொல்லட்டும், அதற்கு பிறகு நான் முடிவெடுக்கிறேன்ற. இன்னைக்கு வரைக்கும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிசம்பர் வரைக்கும் டைம் எடுத்திருக்கோம். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்கள் இதில் இருக்கிறதுல, ஏன்னா நாங்கள் பழனிசாமியை எதிர்த்து தான் நாங்கள் வந்து தனி கட்சியை தொடங்கினதுன்னு தான் சொல்றாரு. அப்போ இப்ப இருக்கக்கூடிய சிக்கலே இங்க என்டிஏவுக்குள்ள புதிய சிக்கல்கள் வந்ததுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.